தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு முன்னாள் துணை சபாநாயகர் சேக்கு தமிழரசன் இணைந்திருக்கிறார். சார், இன்னைக்கு நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பு, இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிமுக 2 நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற சூழலில் இது எப்படி தமிழக அரசியலில் எதிரொலிக்கும் சொல்லுங்க. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு முன்னாள் துணை சபாநாயகர் சேக்கு தமிழரசன் இணைந்திருக்கிறார். சார், இன்னைக்கு நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பு, இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிமுக 2 நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற சூழலில் இது எப்படி தமிழக அரசியலில் எதிரொலிக்கும் சொல்லுங்க சார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தனியே கூடி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டிய செய்தி இது. ஆனால் துர்வாய்ப்பாக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முடிவை பொதுச் செயலாளர் அங்கீகரித்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய கருத்துக்களை சொல்லி ஒரு பெரும்பான்மைக்கு அந்த முடிவுக்கு அவர் அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். பிளவுபட்டு விட்ட பின்னால் எது பெரும்பான்மையோ அந்த பெரும்பான்மையை ஒட்டி பேரவைத் தலைவர் அவருடைய இறுதி தீர்ப்பு தான் சட்டப்பேரவையிலே எதிரொலிக்கும். பேரவைத் தலைவருக்கு தான் இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் எங்கே போனாலும் பேரவைத் தலைவருக்கு அறிவுரை வழங்கலாமே தவிர கட்டுப்படுத்த முடியாது. சார், குறிப்பா இந்த மாதிரி அதிமுக உறுப்பினர்கள்ல 2 தரப்பினர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் இது சபாநாயகர் முன்பு உள்ள வாய்ப்புகள் என்னென்ன சார்? அவர் என்னென்னலாம் பண்ணலாம்? அவர்கள் ஒரு ஏகோபித்த முடிவு எடுத்து முடிவை யாரு அதுல பொதுச் செயலாளராக இருக்கிறவர் தான் அதுக்கு முயற்சித்திருக்கணும். அந்த முயற்சி இப்போ அந்த முயற்சி தோல்வியடைந்ததுடைய காரணமா சட்டமன்றத்தில் எதிரொலிக்குது. சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்துட்ட பிறகு முடிவு பேரவைத் தலைவருடைய முடிவு தான். சார், இப்போ அதிமுகவின் பொது செயலாளரா இபிஎஸ் இருக்காரு. இப்போ அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் தொடர்பாக இருக்கலாம், இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக 2 பிரிவினராக இருக்கும் பொழுது சபாநாயகர் முன்பு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம், அந்த முடிவுகள் நீதிமன்றம் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் என்னவா இருக்கும்? இந்த முரண்பாடுகள் தான் இனிமேல் இது தொடரும். பேரவையில எதிரொலிச்சிருச்சு. இப்பவே இது அவங்க உள்கட்சியில் இருக்க வேண்டியது. ஆனால் பேரவையில் எதிரொலிச்சிருது. பேரவையில பெரும்பான்மை ஆதரவா வந்திருக்கு. கட்சி தலைமைக்கு சிறுபான்மை தான் இருக்கு. ஆக இந்த நிலையில பேரவைத் தலைவர் தான் அந்த முடிவுகளை எடுக்கணும். பேரவைத் தலைவர் தான் இறுதி அதிகாரம். பேரவையை பொறுத்த வரையில அது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ பேரவைக்கு வழிகாட்டலாம், பேரவைத் தலைவருக்கு வழிகாட்டலாம். அந்த சட்டமும் இந்த சட்டமும் வேறு மாறுபட்டது. சார், இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி நடக்கிறப்போ சபாநாயகர் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்திருக்காரு? இப்போ அதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேரவைத் தலைவருக்கே கொஞ்சம் சில பிரச்சனை இருந்தது. இப்போ நாங்க ஜானகி அம்மா புரட்சி தலைவி அம்மா அப்படின்ற பிரிவுகள்லாம் வந்த போது பேரவைத் தலைவர் பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு போயிருந்தேன். நான் தான் கொண்டு போனேன். அப்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மேல இருக்கிற போது அவருடைய அதிகாரம் அன்னைக்கு அதுவே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அந்த நிலைமைகள் வேறு. ஆனால் இப்போது இருப்பது நம்பிக்கை வாக்கு, ஆட்சியின் பேர் இருக்கிற நம்பிக்கை வாக்கு. இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ள ஒரு ஒத்த கருத்துரை வரலன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? பெரும்பான்மை கருத்து தான் பேரவைத் தலைவர் எடுத்துக்க முடியும். இது நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஹலோ சார், இணைப்பில் இருக்கீங்க. குறிப்பா இதுல 3/2 பங்கு ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுடைய கை ஓங்குவதற்கான சட்டமன்றத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு உறுதியாவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, இது கட்சி பிளவே இல்ல, இது நம்பிக்கை வாக்கெடுப்பு. இது எப்படி நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு? இனிமேல் அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குது, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, இல்ல பெரும்பான்மை அவங்களுடைய கட்சி என்ன முடிவு எடுக்க போகுது, இதெல்லாம் அது அவர்கள் பாற்பட்டது. ஆனால் பேரவை பாற்பட்டது இங்க நடந்த நிகழ்ச்சிக்கு பேரவைத் தலைவர் தான் இறுதி முடிவு. சார், குறிப்பா அதிமுகவோட எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் 25 பேர் தாவேகாவுக்கு இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இது இனிமேல் தொடரும் என்ற பட்சத்தில் இபிஎஸ் தரப்பு ஒரு பக்கம், 25 பேர் தலைமையிலான எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் அப்படின்னா இது எப்படியெல்லாம் இன்னும் வருங்காலங்களில் சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எழுப்புவதற்கு, குழப்பங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார்?
இந்த குழப்பத்துக்கு அவங்க கட்சி தான் முடிவெடுக்கணும். அவங்க கட்சி பார்ப்பட்ட ஒரு முரண்பாடு. சார் இதுக்கு நீதிமன்றம் முடிவெடுக்கணுமா, சபாநாயகர் முடிவெடுக்கணுமா? சபாநாயகர் முன்னாடி உள்ள வாய்ப்புகள் என்ன? ஒத்த கருத்தும் சொல்லுங்க. அந்த பெரும்பான்மை எப்படி இருக்கும், அந்த பெரும்பான்மையை அவங்க சமரசம் பண்ண முயற்சி பண்ணிருக்கணும், இல்ல அதை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அது அவர்களுடைய கருத்து முரண்பாடு. அதுக்கும் பேரவைக்கு என்ன தொடர்பு இருக்கு? வெளி அரசியல்ல பல கருத்து முரண்பாடுகளை கொண்டு வரும். இனி தாமேகாவுக்கு முழு ஆதரவு கிடைக்கும், அவ்வளவுதான். சார் குறிப்பா எதிர்பார்ப்புக்கு மேல ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும், அந்த ஆட்சி காப்பாற்றப்படும். சார் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய கட்சி பிரச்சனை அப்படின்னு நீங்க சொன்னாலும் சட்டமன்றத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? சட்டமன்ற இன்னைக்கே ஒரு கட்சி சார்பில் ஒருவர் பேசணுமா இருவர் பேசணும் அப்படிங்கிறத சபாநாயகர் முடிவெடுப்பார். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்கள் யாரிடம் தீர்வு அவர்களுக்கு இருக்கின்றது? இப்போ அவங்களே தீர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை தாண்டி யார் இதுல முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது? அவர்கள் தரப்பில் இப்போ இபிஎஸ் தரப்பில் உள்ள வாய்ப்புகள் என்ன? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பில் உள்ள வாய்ப்புகள் என்ன? அதை பத்தியும் சொல்லுங்க சார். பெரும்பான்மை அணி வேலுமணி தான் இருக்கு. சட்டப்பேரவை பொறுத்தவரையில பெரும்பான்மை அவங்களுக்கு தான் இருக்கு. அவர் குறைச்சதான் இருக்கு. 47 பேர்ல 25 இவங்களோட தான் இருக்காங்க. அதே மாதிரி தானே, அதாவது இது அவங்க கட்சிக்குள்ளவான நம்பிக்கை வாக்கெடுப்பு மாதிரி தானே இது. சார் இப்போ எடுத்திருக்கணும். சார் இப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாய்ப்பும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 25 உறுப்பினர்களோட சப்போர்ட்டோட எஸ்பி வேலுமணி இருக்காரு. இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பின் மீது பொதுச் செயலாளரா இபிஎஸ் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கா? பொதுச் செயலாளர் என்ற வகையில ஒரு கட்சிக்குள்ள அவங்களை வைத்துக் கொள்வதா எடுப்பதான்ற அதிகாரம் அவருக்கு இருக்கலாம். ஆனால் சட்டமன்ற பேரவையில அதிகமான பெரும்பான்மை பெற்றவர்கள் இவர்கள் தான் என்ற வகையில நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போலாம், இல்ல பேரவை தலைவர்கிட்டே முறையிடலாம், நாங்க தான் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்னு. அதனால எப்போ ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது அவருடைய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தான் இருக்கு. அதை பொறுத்தான் இருக்கு. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு சேக்கு தமிழரசன்.